Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்தோம். வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர்களை சந்தித்தார். அவருடன் கூடவே விங் கமாண்டர் வியோமிகா சிங் மற்றும் கர்னல் சோஃபியா குரேஷி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். பாகிஸ்தானுடனான மோதல் ஆரம்பித்ததிலிருந்தே இவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து அன்றைய நாளின் நிலவரங்கள் குறித்து விளக்கங்களை தொடர்ந்து அளித்து வருகிறார்கள். அந்த வகையில் நேற்றைய தாக்குதல் குறித்தான விளக்கங்களை அவர்கள் அளிக்க தற்போது கேட்டோம். அதில் ராணுவ நிலைகளை பாகிஸ்தான் தாக்க முயற்சித்ததாக முக்கியமான குற்றச்சாட்டை இந்தியா முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தான் பயன்படுத்திய ட்ரோன்கள் துருக்கியில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களை பாகிஸ்தான் பயன்படுத்தியதாகவும் கிட்டத்தட்ட 300 முதல் 400 ட்ரோன்கள் அளவிற்கு ஒரே நேரத்தில் பாகிஸ்தான் பயன்படுத்தியதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். சுட்டு வீழ்த்தப்பட்ட அனைத்து ட்ரோன்களும் தற்போது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு மேலும் அவை ஆய்வு செய்யப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் பாகிஸ்தான் தரப்பிலும் பெரும் சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் விளக்கமளித்தனர். பாகிஸ்தான் ராணுவத்திற்கு பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அதிநவீன ஆயுதங்களை பாகிஸ்தான் பயன்படுத்தி இந்தியாவை தாக்க முயற்சித்ததாகவும் அவர்கள் குறிப்பிட்டதை நம்மால் காண முடிந்தது. மேலும் அதில் மிக முக்கிய குற்றச்சாட்டாக பயணிகள் விமானத்தை கேடயமாக பாகிஸ்தான் பயன்படுத்தியது அப்படிங்கிற குற்றச்சாட்டை இவர்கள் மூவரும் முன்வைத்தார்கள். பயணிகள் விமானத்தை கேடயமாக பாகிஸ்தான் பயன்படுத்தியதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். பொய் தகவல்கள் மூலம் உலகை பாகிஸ்தான் ஏமாற்றுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். குறிப்பாக வழிபாட்டு தலங்களை தாக்கவில்லை என்பது போன்ற பொய்களை பாகிஸ்தான் தொடர்ந்து கூறியது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, கூடுதல் விவரம். வழிபாட்டு தலங்களை நாங்கள் தாக்கவில்லை என்று மட்டும் பாகிஸ்தான் பொய் சொல்லவில்லை. வழிபாட்டு தலங்களை இந்தியா தான் தாக்கியது எனவும் பொய் சொல்ல முயற்சி செய்திருக்கிறது. வழிபாட்டு தலங்களை ட்ரோன் மூலமாக தாக்க இந்தியா முயற்சி செய்ததாகவும் இன்னொரு வதந்தியை பரப்பியிருக்கிறது. பாகிஸ்தானுடைய தொடர்ச்சியான குண்டுவீச்சு காரணமாகத்தான் பூஞ்ச் பகுதியிலே குருத்வாரா ஒன்று பாதிக்கப்பட்டு அங்கு உயிரிழப்புகள் நடைபெற்றது நமக்கு நன்றாகவே தெரியும். அத்தகைய சூழ்நிலையிலே அங்கே கிறிஸ்துவ தேவாலயம் ஒன்றும் குண்டுவீச்சில் தாக்கப்பட்டது எனவும் அதிலே 2 குழந்தைகள் உயிரிழந்தார்கள் எனவும் அவர்களுடைய பெற்றோர் காயமடைந்திருக்கிறார்கள் எனவும் விக்ரம் மிஸ்ரி என்று தெரிவித்திருக்கிறார். ஆகவே பூஞ்ச் பகுதியிலே ஏற்கனவே அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் அனைவருக்கும் தெரிந்ததே. அதிலே சர்ச்சில் 2 குழந்தைகள் உயிரிழந்தார்கள் என்பதும் அவர்களுடைய பெற்றோர் காயமடைந்திருக்கிறார்கள் என்பதும் இப்போது தெரிய வந்திருக்கிறது. இப்படி வேண்டும் என்றே வழிபாட்டு ஸ்தலங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்கியிருக்கிறது எனவும் அந்த பழியை இந்தியா மீது சுமத்துவதற்கு முயற்சி செய்து வருகிறது என்பதையும் விக்ரம் மிஸ்ரி எடுத்துரைத்துள்ளார். ஆகவே இது மத ரீதியாக பிரச்சனையை இந்தியாவில் உருவாக்குவதற்கான முயற்சி எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். நிச்சயமா கணபதி, இதுல பயணிகள் விமானத்தை பாகிஸ்தான் கேடயமாக பயன்படுத்த முயற்சித்தது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலையும் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து சொல்லுங்களேன். நேற்று மாலையிலே இந்த தாக்குதலை தொடங்கியதே பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் இந்த தாக்குதலை தொடங்கிய சமயத்திலே ஏற்கனவே முன்னெச்சரிக்கையாக வட இந்தியா மற்றும் மேற்கிந்தியாவில் உள்ள பல்வேறு விமான நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன. எல்லைப் பகுதியில் உள்ள 24 விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. பயணிகள் போக்குவரத்து விமானங்கள் எதுவும் பயன்பாட்டில் இல்லை. ஆனால் பாகிஸ்தான் தன்னுடைய நிலப்பரப்பிலிருந்து ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவிக்கொண்டிருந்த அதே நேரத்திலே போக்குவரத்து விமானங்களின் பயன்பாட்டையும் தொடர்ந்து அனுமதித்திருக்கிறது. இத்தனை ட்ரோன் விமானங்கள் அங்கிருந்து ஏவப்பட்டு கொண்டிருக்கும் அந்த சூழ்நிலை கிட்டத்தட்ட 300 முதல் 400 ட்ரோன் விமானங்கள் வரை அங்கிருந்து ஏவப்பட்டிருக்கலாம் என்ற கணக்கை தற்போது இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. அத்தகைய சூழலிலே இவர்கள் பயணிகள் போக்குவரத்து விமானத்தை பயன்பாட்டை அனுமதித்திருக்கிறார்கள். அதாவது இந்தியா பதில் தாக்குதல் நடத்தி அதிலே பயணிகள் விமானம் தாக்கப்பட்டால் அந்த உயிரிழப்புகளுக்கு இந்தியா பொறுப்பாகும் என அது போன்ற திட்டங்களை எல்லாம் வகுத்து இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என நியாயமற்ற முறையிலே செயல்படுகிறார்கள் என்பதை விளக்கும் வகையிலே விக்ரம் மிஸ்ரி பல்வேறு விஷயங்களை விளக்கினார். நிச்சயமா கணபதி, அதிர்ச்சி தரக்கூடிய தகவலாகத்தான் இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.
Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.